வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில் ஆக்சுவலாக என்ன கம்ப்ளைண்ட்னா, சம் ஃபியூ வீக்ஸாக வந்து கூலிங் கம்மியாக இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட் டைம் வந்து கேஸ் ரீஃபில் பண்ணோம், கூலிங் வந்துச்சு. அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங் கம்மியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூலிங்கே வரல, வெறும் காற்று தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்ததுல லீக்கேஜ். ஸோ போத் ஆஃப் ரெண்டு கூலிங்கால் நாங்கள் பிரித்து பார்க்கணும். போத் ஆஃப் ரெண்டுமே மாத்திரமா இருக்கும். அண்ட் வெளியே வந்து ஓவர் ஹீட் ஆகிற கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் கண்டென்சர் வாஷ் பண்ணணும். அண்ட் போத் ஆஃப் ரெண்டு கூலிங்காக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பேசுங்க கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் வந்து வெளியே ஏர் ரிலீஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற கூலிங்கால் வந்து பிரிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் ஆல்ரெடி கழட்டிட்டேன். சீட்லாம் கழட்டிட்டு பிளாஸ்டிக் பீஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளோயர் மட்டும்லாம் கழட்டாச்சு ரியர் ஏசியில். ஸோ உள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியும், கூலிங்கால் ஃபுல்லாக அவ்வளோக்கு இருக்குது, மண் ஏறி இருக்குது. ஸோ வீக்காக இருக்குது. ஸோ பிரித்து பார்த்தா என்ன கண்டிஷன் தெரியும். ஸோ இந்த பாக்ஸில் நம்ம பிரிக்கணும். பிரிச்சுட்டு காயில் பார்த்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பிரிக்கணும். அதுக்கு மேலே வந்து கண்டென்சேட்டர் வந்து வாஷ் பண்ணணும். ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் வந்து டொயோட்டா இனோவா பேஸ் பண்ணி பிளேலிஸ்ட் இருக்குது, டொயோட்டான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதில் நான் ஆல்ரெடி இனோவாவில் வேலை பார்த்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணனால ஒரு சில ஃபுட்டேஜ் வந்து நான் ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், மேலே வந்து கார்டில் கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கூலிங்கால் பாக்ஸ்லாம் பிரிச்சிட்டோம். இதான் பேக் கூலிங் ஆயில். ஸோ இது வீக்காக இருக்குது. ஸோ இது மாத்திர கண்டிஷனில் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம பண்ணால் ஃப்ரண்ட்டில் போயிட்டு கண்டென்சர் கழட்டிட்டு கண்டென்சரும் ரேட்டரும் வந்து வாஷ் அண்ட் க்ளீன் பண்ண வேண்டியதுதான். ஸோ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டென்சர்லாம் கழட்டிட்டோம். இதுக்கப்புறம் ஏர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கெமிக்கல் போட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் ரேட்டில் ஏர் அடிப்போம். ஸோ கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ண வேண்டியதுதான். அப்புறம் வாஷ் பண்ண வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா கெமிக்கல்லாம் அப்ளை பண்ணிட்டோம், ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அதே மாதிரி ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வாஷ் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஃப்ரண்ட்டில் எல்லா வேலை முடிச்சு கண்டென்சர்லாம் மாட்டிட்டோம். இதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஃப்ரண்ட்டு கூலிங் எல்லாம் கழட்ட வேண்டியது தான். ஸோ பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் நம்ம எல்லாம் கழட்டியாச்சு, கூலிங் எல்லாம் கழட்டிட்டோம். ஸோ கூலிங் ஆயில் பார்ப்போம். பின்னாடி எடுத்து வச்சாச்சு. இது ஃப்ரண்ட்டு கூலிங் ஆயில். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோவாக இருக்குல்ல, ஸோ இங்கேலாம் வந்து லீக்கேஜ். ஸோ இதே மாதிரி பழசாயிடுச்சு. ஸோ இது மாற்றணும். அதே மாதிரி இந்த கூலிங் ஆயிலையும் மாற்றணும். ஸோ கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா வண்டியில் மாட்ட வேண்டியது தான். ஸோ பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா புது ஸ்வாஸு, பேக் கூலிங் ஆயில், ஃப்ரண்ட் கூலிங் ஆயில், வால்வு, அப்புறம் வந்து ஆயில், ஃபில்ட்ரு. ஸோ இது வந்து வண்டியில் மாட்ட வேண்டியது தான். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:08. ஸோ இதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாத்தையும் வண்டியில் மாட்டி ப்ரெஷர் ஏற்றி நிற்க வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு கேஸ் எடுத்து வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் போட்டு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குது. ஸோ கேபின் உள்ள போய் பார்க்கலாம்.
ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா. இதில் ஆக்சுவலாக என்ன கம்ப்ளைண்ட்னா ஏசி ஆன் பண்ணால் கூலிங் வரல ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்தல ப்ரெஷர் சுத்தமாக இல்லை, கம்மியாயிருச்சு. அதே மாதிரி மைனூட் லீக்கேஜ். ஸோ ரீசெண்ட் டைமில் கேஸை ரீஃபில் பண்ணியிருக்காங்க. சம் டேஸ் வரைக்கும் கூலிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வண்டி யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசி யூஸ் பண்ணால் சுத்தமாக கூலிங்கே வரும், வேறு ஏர் தான் வந்திருக்கு. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் லீக்கேஜ். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கூலிங்கால் ஓவராலாக வந்து லீக்கேஜ் ஆயிடுச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. பேக் கூலிங்கால் ரெடியாக இருக்குது, லீக் ஆகிற கண்டிஷனில். பட் இன்னும் லீக் ஆகலை. பட் ஓவராலாக ரொம்ப வீக்காக இருக்குது. அண்ட் மோசமான நிலைமைக்குனால போத் ஆஃப் ரெண்டு கூலிங்காலும் மாற்றிட்டோம். அண்ட் சேம் டைம் வந்து வால்வும் மாற்றிட்டோம். போத் ஆஃப் ரெண்டு வால்வும் இருக்கக்கூடிய வால்வும் மாற்றியாச்சு. அண்டு ஃபில்ட்ரு ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கு, லைக் ஏசி ஃபில்ட்ரு. அவ்வளோதான். அண்ட் ஆயிலெலாம் போட்டாச்சு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் போத் ஆஃப் ரெண்டு கூலிங் ஆயில், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரியர். ஓகேங்களா, ரெண்டு கூலிங் ஆயில் அண்ட் ரெண்டு வால்வு அண்ட் புது ஃபில்ட்ரு வண்டியில் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வண்டியில் வேறு எதுவும் பண்ண முடியாது. லைக் லீக்கேஜ் ஆன பொருள் வந்து நம்ம வந்து வெல்ட் பண்ணுறதோ இல்லை வந்து ரீஒர்க் பண்ணுறதோ பாசிபிலிட்டி இல்லாத விஷயம். பிகாஸ் அது ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அதில் வந்து லீக்கேஜ் நம்ம அரெஸ்ட் பண்ணவே முடியாது. மைனூர் லீக்கேஜ் அது கண்டினியூஸாக அங்கங்கே வந்து ரெடிமேடாக இருக்கும். லைக் அடுத்த கண்டிஷனில் லீக் ஆகிற பாசிபிலிட்டி இருக்கிறனால வந்து நம்ம ஓவரால் ஓர்கம் லைக் அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் விட, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட்டை விட அது ரீப்ளேஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த ஒர்த்து பார்ட் ஆஃப் வே. அதனால தான் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து சர்வீஸ் கூட்டாக தான் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணியிருக்கோம். பட் சர்வீஸ் கூட் லெவலில் இல்லை, லீக்கேஜ் ஆன ரீசனாலையும் பேக் கூலிங்காலும் அடுத்த கண்டிஷன் லீக் கண்டிஷனில் இருந்தனாலையும் போத் ஆஃப் ரெண்டு கூலிங்கால் இந்த வண்டியை பொறுத்துக்கும் மாற்றிருக்கோம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அண்ட் கூலிங் ஆயில் பொறுத்த வரைக்கும் கூலிங் ஆயில் அண்ட் வால்வு ஃபில்ட்ரு ஆயில் இதெல்லாம் வந்து கஸ்டமர் சைடு அவங்களே வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ஓவரால் ப்ரைஸ் டீடைல்ஸ் எனக்கு அவ்வளோவா தெரியல, பிகாஸ் அவங்க இன்ஃபார்ம் பண்ணல. அதனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கூலிங் ஆயில் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போய் கேட்க வேண்டாம் என்பதை தாழ்மையை தெரிவித்துக் கொள்கிறேன் டோலர்களே. என்ன காரணம் என்றால் அது கஸ்டமர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு உண்மையிலே தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டா நீங்கள் நேரடியாக போய் கடையில் கேட்குறது பெட்டர் தான். லைக் டொயோட்டாஸோட சேல்ஸ் பண்ணுற இடங்களே நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ஓவரால் ப்ரைஸ் கிடைக்கும். இல்லை ஏசி ஸ்பேர்ஸ் கடையில் போயிட்டு இந்த மாதிரி மாடல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன ப்ரைஸ்ன்றது சொல்லுவாங்க. நான் இப்போ ப்ரைஸ் சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து சம் டேஸோ சம் வீக்ஸோ சம் மந்த்தோ சம் இயர்ஸோ கழிச்சு நீங்கள் போய் கேட்கும்போது அது ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் காஸ்ட் ஏறிக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் 6 மந்த்துக்கு முன்னாடி அந்த ப்ரைஸ் இப்போ கிடையாது, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் ப்ரீவியஸாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது உண்மை. அதை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் அவ்வளோதான், இந்த வண்டி பொறுத்த ஸ்டேட்டஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வண்டி கூலிங்காக வந்துச்சு. ஸோ நைட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 10:05 ஆகிடுச்சு PM, அதாவது இரவு ஆகிவிட்டது. இதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டோம். ஸோ நான் மார்னிங் வந்து வண்டி எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஒரு 10 o'clock மேலே தான் வந்துச்சு. லைக் பொங்கல் வரப்போகுது. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 12 ஜனவரி வியாழக்கிழமை 2023. ஸோ இந்த வருடத்தின் கிட்டத்தட்ட நான் சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் போகுது. இப்போ நம்ம சேனல் அப்டேட்ஸ் கொஞ்சம் லைட்டாக பார்ப்போம். ஓவர்கம் நம்ம இந்த வீடியோ லைக் இந்த கார் சம்மந்தப்பட்ட விஷயம் பேசிட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் சேனலை பற்றி கொஞ்சம் லைட்டாக டீஸ் பண்ணுவோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. 12 மாதம் நெருங்க போகுது. நான் வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு முதல்ல வீடியோ ஆரம்பிச்சு. ஸோ இன்றைக்கி டேட்டில் நான் ஆக்சுவலாக பொங்கலுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பொங்கலுக்கு முன்னாடி தான் நான் அப்லோட், மேபி ஞாயிற்றுக்கிழமை தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டேட்டு 12, 13, 14, 15 தேதி நான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் பொங்கல் அப்போ. மேபி இந்த வீடியோ நீங்கள் பொங்கலுக்கு முன்னாடி பார்க்கலாம், இல்லை பொங்கலுக்கு அப்புறம் கூட பார்க்கலாம். சப்போஸ் பொங்கலுக்கு முன்னாடி பார்க்குறீங்கன்னா ஹாப்பி பொங்கல்ன்ற வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் ஏன் சார்பாக நிர்வாக சார்பாக விநாயக அரிசி சர்வீஸ் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, எவ்ரிபடி. உடனே வந்து ப்ரோ ஹாப்பி பர்த்டே ப்ரோ மாட்டு பொங்கல் சொல்லிட்டு யாரும் வந்து அவன் வாட்ஸ்அப்லேயோ இல்லை என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்ல வேண்டாம். இது பழைய ஜோக்கு, ஸ்கூல் டைமில் பண்ண அந்த காமெடி. இந்த இப்பயாவது மெச்சூரிட்டி ஆகுங்கிறா, இன்னும் 90s கிட்டாவே இருக்காதீங்க. ஓகே யா. ஸோ அவ்வளோதான். ஸோ சேஃபாக இருங்க. லைக் ஊருக்குலாம் போகிறீங்கன்னா ரொம்ப பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. அவ்வளோதான் சொல்ல நினைக்கிறேன். சேனல் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட் நான் 1 year சேனல் ஆரம்பிச்சு இப்போ கரண்ட் டைமில் நான் சேனல் ரன் பண்ணுறேன். இந்த விஃப்டேஜ் ரெக்கார்ட் பண்ணும்போது 12 தேதி 2023 1ஆம் மாதம் லைக் ஜனவரி முதல் மாதத்தில் முதல் வாரத்தில் ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 677 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 மாதத்துலையும் 6 மாதத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரெகுலராக வீடியோ போட முடியலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னால் முடியல. பிகாஸ் வந்து லைக் ஃபெஸ்டிவல் சீசன் அண்ட் வந்து சம்மர் வருது. இந்த மாதிரி ரீசனால் வந்து வேலை நிறையா இருக்குது. ஓகேங்களா, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியல. ஓகேங்களா, வேலை பண்ணலன்னு இல்லை, வேலை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பட் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருக்கும் வந்து சீக்கிரமாக வேலை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் டைம் கிடைச்சா ரெக்கார்ட் பண்ணலாம். பட் எல்லாருமே ஒத்துக்கிறது இல்லை, அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறது இல்லை. எனக்கு எப்போ ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நல்ல ரெஸ்பான்சிபிள் இருக்குது. லைக்
வருஷம் பிறந்தோடனே கண்டினியூஸாக வந்து 3 கஸ்டமர் வந்து யூடியூப்பை பார்த்து வந்திருக்காங்க, ப்ரீவியஸாக பண்ண ஒர்க்ஸை பார்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சுசுகி ரிக்ஸ், மாருதி சுசுகி ரிக்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து வோல்க்ஸ்வாகன் போலோ ஒன்று வந்துச்சு, பெட்ரோல் வண்டி, 1.6 இன்ஜின் இருக்கிற பெட்ரோல் வண்டி, அந்த வண்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இட்டியோஸ், டொயோட்டா இட்டியோஸ் வண்டி வந்துச்சு. அதில் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து யூனிட்டே ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டியூப் வந்து லீக் ஆகிற கண்டிஷனில் இருந்துச்சு, மைனூட் லீக்கேஜ். அந்த ரேட் வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணலாம், ரொம்ப வீக்காக இருந்துச்சு. லைக் ஓவர் டஸ்ட் ஆகிட்டு ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அது நம்ம பண்ணோம். லைக் போன வாரத்தில் அதை நான் ரெக்கார்ட் பண்ணல, பிகாஸ் வந்து அன்றைக்கி டைம் கொஞ்சம் ஷெட்யூல் அதிகமாக இருந்துச்சு. அன்றைக்கி திடீர்னு காலையிலே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. பட் அந்த டைம் வண்டி வரும்போதே ஓவர் கம்மா அடுத்தடுத்த வண்டிங்களாம் வந்து நின்றுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த வண்டியை குயிக்காக நான் வந்து டெலிவரி பண்ணுற ரீசனால நான் ரெக்கார்ட் பண்ணல. இல்லைனா டொயோட்டா ஐடியோஸ் பேஸ் பண்ணி நான் இந்த வீடியோ வரைக்கும் போஸ்ட் பண்ணல. மேபி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கலாம், பட் முடியல. அதான் உண்மை. ரொம்ப வளவலம் பேசுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, கிட்டத்தட்ட நான் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா 24 நாள் மேக்ஸிமம். இந்த வீடியோ நீங்கள் நான் போஸ்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு 2 நாள் ஆகும். இன்னைக்கு வேலைக்கிழமையா, வெள்ளி சனிக்கிழமை வரைக்கும் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் பண்ணுவாங்க. 3 நாள் வச்சா கூட 27 தேதிக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ, கிட்டத்தட்ட 1 மாதம் கணக்கில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 1 மாதம் நிறையா கமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சு, நிறைய பார்த்தேன். லாஸ்ட் டைம் வந்து கம்யூனிட்டி டேபிள் கூட போட்டிருந்தேன். ஒரு ப்ரீவியஸாக வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் கொடுத்து பண்ண மாட்டேங்கிறீங்க, ரீப்ளேஸ் பண்ணுறதுல என்ன பெருமை இருக்குது, நீ ரூபாய்க்கு ஒரு பிளா அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு நான் சொல்லப்படுற இன்னைக்கு விஷயம்னா, நான் வேணும்னா ஒன்றும் ரீப்ளேஸ் பண்ணவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, வண்டியில் அந்த மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் தான் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறோம். லைக் சர்வீஸ் குட்டாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம். சர்வீஸ் பேடாக இருக்க பட்சத்துக்கு தேவையில்லாமல் அவங்க 2 வாட்டி வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், நாங்கள் 2 வாட்டி வேலை பார்க்கறதுக்கும் அந்த ஒரு இது வரக்கூடாதுன்ற ரீசனுக்காக தான் ரீப்ளேஸை ரெக்கமெண்ட் பண்ணுறது. வரவங்க எல்லாருக்குமே ரீப்ளேஸ் பண்ண நாங்கள் பண்ணுறதில்ல. சர்வீஸ் குட்டும் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போஸ் சேனலில் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ, பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டிங், லைக் சர்வீஸ் குட்டு, ஷிஃப்ட் வண்டிலாம் ஜஸ்ட் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து இந்த ரீப்ளேஸ் ஃபுட்டேஜ் நிறைய இருக்கிற ரீசன்னா டைம் நிறையா இருக்குது. எனக்கு வந்து நான் டைம் நிறையா கேட்பேன். ஸோ டைமுக்கு நிறையா கிடைக்கும். அந்த டைமுக்குள்ளே என்னால் கன்ஃபார்ம் வந்து அந்த வேலையை நல்லபடியாக முடிக்க முடியும். டைம் கிடைக்கனால ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணுறதுனால மோஸ்ட்லி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வீடியோஸ் வர்றதுக்கான காரணமே அதுதான். டைம் கிடைக்குது. சர்வீஸ் பண்ணுற நேரத்தில் டைம் கொடுத்தாங்க, கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு கூட வீடியோ எடுத்து போடலாம். பட் அப்படி டைம் கிடைக்கிறது இல்லை. சீக்கிரமாக பண்ணுப்பா, டியூட்டி இருக்குப்பா, அந்த மாதிரி வருது இல்லை. அப்படிங்கும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது, ரொம்ப கம்மி தானே. ஸோ எப்படி நமக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அதை பொறுத்து ரெக்கார்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த வண்டி பார்த்துக்கு நல்லா சில்லுன்னு இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா என் கையெல்லாம் அப்படியே விரைச்சிக்குது, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது இந்த வண்டியில். ஸோ அந்தளவுக்கு நம்ம பெட்டராக பண்ணியிருக்கோம். இந்த வண்டி பார்த்துக்கும் நம்ம வந்து கூலிங்காலே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் கண்டென்சர் ஃபுல்லாக வாஷ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஓவர் ஹீட்டர் கம்ப்ளைண்ட் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து அவங்க க்ளீன் வரைக்கும் பண்ணல. ஸோ அதனால் வந்து என்னதான் நம்ம கேஸ் ரீஃபில் பண்ணாலும், கூலிங் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் கண்டென்சர் டெம்பரேச்சர் அந்த மாதிரி ஹீட் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக இல்லை, கரெக்டாக வந்து ஹீட்டை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா கேஸ் பர்ஃபார்மன்ஸ் டல் ஆகிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஸோ இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு உங்களால் பிடிச்ச பொண்ணான லைக்குகளை தாராளமாக தந்தீங்க. எதிர்காலத்தில் யாராவது யூடியூப் சர்ச் பாரில் போயிட்டு டொயோட்டா இனோவா ஏசி நாட் ஒர்க்கிங் இன் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணாங்கன்னா இந்த வீடியோ ரெக்கமெண்டில் வரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் பிளேலிஸ்ட் டொயோட்டான்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் இனோவா பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி வீடியோ போடுவோம். 2-3 வீடியோ தான் போடுவோம். இது சேர்ந்து 4, 3, 5 சம்திங் இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் தரேன், மேலே கார்டு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இல்லை இந்த வீடியோ எண்ட்லேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன், அவுட்ரோவில் வரும், ஒன் ஆஃப் த வீடியோவாக வரும். ஸோ அதில் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் போட்டிருக்கோம். லைக் ஷிஃப்ட்டு, பெட்ரோல், டீசல் அண்ட் ரிட்ஸு. மோஸ்ட்லி எது வந்து நமக்கு ரெகுலராக வருதோ, எது டைம் கிடைக்குதோ அந்த வண்டிங்க நான் போடுறோம். எல்லா வண்டியும் என்னால் போட முடியல. பிகாஸ் நிறைய பேர் ஸ்கார்பியோ பேஸ் பண்ணி எனக்கு கேட்குறாங்க. பட் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. பிகாஸ் ஸ்கார்பியோ மோஸ்ட்லி வர்றது இல்லை. அதனால் வந்து நான் எதாவது ஆன்சர் பண்ண முடியாது. அதான் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவள் தான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நாளைக்கு வந்து ஒரு i10 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 days முன்னாடி யூடியூப்லேருந்து லைக் அதை பார்த்து எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. நாளைக்கு வருவாங்கன்னா தெரில, வந்தால் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ கடைசியாக ஒரே ஒன்று. ஸோ உங்கள் வண்டி டொயோட்டா இனோவா இருந்தாலும் சரி, பொங்கல் சமயத்தில் நீங்கள் ஊருக்கு போனாலும் சரி, இல்லை பொங்கலுக்கு அப்புறம் நீங்கள் வந்தாலும் சரி, உங்கள் வண்டியில் ஏசி வேலை செய்யனாலையும் பிரச்சனையே இல்லை. சென்னையின் பெஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷனலாக கார் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்கள் காருக்கு ஏசி சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள். கான்டெக்ட் டீடைல்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் எல்லா டீடைல்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கான்டெக்ட் நம்பர் இருக்குது. கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக பேசுவோம், சாட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்ஸ் எல்லாம் வண்டி கொண்டு வாங்க, நம்ம செக் பண்ணுவோம். ஓவர்கமாக ஓகே டைமில் நம்ம வந்து வண்டியில் என்ன ஏதோ பார்த்துட்டு எஸ்டிமேட் சொல்லிட்டு ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுறோமோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எடுத்தவொடனே கௌதமாக டேரெக்டாக வர நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேட் கொடுக்கலாம், இன்றைக்கி வாங்க. ஏன்னா இங்கே ஆல்ரெடி கொஞ்சம் பிஸி ஷெடியூலாக இருக்கிறதுனால வந்து எடுத்தோடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எதாவது இருக்க முடியாது. அதான் உண்மை. அதான் உண்மைங்க, நம்புங்க. ரொம்ப பேச நினைக்கிறேங்க, அதான் உண்மை. ஸோ அதுதான்.
ஸோ பார்க்கலாம். ஸோ அதுதான் இதோட வீடியோ முடிச்சு போல தான். ஸோ ஃபைனலி இன்னொரு பீஸ் இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அப்புறம் ஹாப்பி பொங்கல், டாடா, பை பாய்.